12 ஆண்கள் மற்றும் 16 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை 13 ஆண்கள் மற்றும் 24 சிறுவர்கள் சேர்ந்து 4 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு இடையான வேலை திறனின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. அதாவது அவங்களோட எஃபிஷியன்சியோடைய ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 12 ஆண்களை இந்த 5ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 12 × 5 60. அடுத்தது இந்த 13 ஆண்களை இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணா 52. ஸோ 60ல் 52 போச்சுன்னா மீதி 8. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க 16 சிறுவர்கள், இங்க 5 நாட்கள்ல மல்டிபிள் பண்ணுங்க. 16 × 5 80. இதே மாதிரி இங்க 24 இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணா 96. 80ல் 96 போச்சுன்னா 16. ஸோ 8:16. 8ஆல் கேன்சல் பண்ணா 1:2. இதை அப்படியே மாத்தி எழுதணுமா? 2:1. இதோடைய ஆண்கள் மற்றும் சிறுவருடைய எஃபிஷியன்சி பார்த்தோம்னா வேலைத்திறன் ரேஷியோ 2:1. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் 10 நாட்களில் ஒரு வேலை செய்து முடிப்பார்கள். 26 ஆண்கள் மற்றும் 48 சிறுவர்கள் 2 நாட்களில் ஒரு வேலை செய்து முடிப்பார்கள். அவர்களின் ஆண்கள் மற்றும் சிறுவர்களின் வேலைத்திறனின் விகிதம் என்ன கேட்டிருக்காங்க. இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.